உலகத்திலே ரொம்பவே சேஃபஸ்டான டிரான்ஸ்போர்ட் எதுன்னு கேட்டா, அது ஏர் ட்ராவல்ன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. முதல் தடவ ஃப்ளைட்ல போறதுன்னு சொல்லக்கூடிய ஃபீலிங்ஸே ரொம்பவே யூனிக்கா இருக்கும். சீட் பெல்ட்ட போட்டு விண்டோக்கு வெளியே இருக்கிற அந்த வியூவ பார்த்து ரசிச்சுக்கிட்டு, ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு போற ஃபீலிங்ஸே ஒரு தனி விதம்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஃபீலிங்கை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இது ஒரு பக்கம்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சேஃபான ரிலாக்ஸான ஃப்ளைட் ட்ராவல்ல தான் சில பேசஞ்சர்ஸ் அவங்களோட லைஃப்லயே ரொம்பவே கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லைஃபையே தொலைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஹிஸ்ட்ரியிலே நடந்த மோஸ்ட் ஷாக்கிங்கான ஃப்ளைட் ஹைஜெக்கிங் பற்றி தான். ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அதனால வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரை கட்டி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, லுஃப்தான்சா ஃப்ளைட் 181ஓட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். 1977ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த லுஃப்தான்சா விமானம் பார்த்தீங்கன்னா பயணத்துக்காக புறப்படுது. ஸோ அந்த விமானத்தோட நடுவாண்ட பறந்து கொண்டு இருக்கிறப்ப ஆயுதம் கொண்ட தீவிரவாதிகள் அந்த விமானத்தை திடீர்னு கைப்பற்றிருக்காங்க. ஸோ விமானத்துல இருந்த எல்லா பயணிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட்டையுமே அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளைட் ஒரு நாட்டில் நிற்காம பல நாடுகளுக்கு மாறி மாறி இருக்குது. எரிபொருள், பேச்சுவார்த்தை, பயணிகளோட பயம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே பதட்டமான ஒரு சூழ்நிலை அந்த ஃப்ளைட்குள்ளே நிலவுது. பல நாட்களாக பார்த்தீங்கன்னா இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. பல நாட்கள் கழிச்சதுக்கு அப்புறமா ஜெர்மனி நாட்டோட சிறப்பு பாதுகாப்பு படையான GSG-9 சொல்லக்கூடியது இரவு நேரத்தை ரொம்பவே ரகசியமா இந்த விமானத்துக்குள்ளுக்கு நுழையிறாங்க. ஸோ சில நிமிடங்கள்ல அந்த விமானத்தை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா அந்த விமானத்துல இருந்த பெரும்பாலான பயணிகள் எல்லாம் ரொம்பவே பாதுகாப்பான முறையில மீட்டெடுக்கப்பட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் ஃபிளைட் ஹைஜெக்கிங் பத்தின செயல்களை எதிர்கொள்ள உலக நாடுகள் எல்லாம் புதிய பாதுகாப்பு முறைகள் எல்லாம் உருவாக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 814ஓட ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கலாம். இது 1999ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டோட காத்மண்டுல இருந்து இந்தியாவோட டெல்லி நகரத்துக்கு பயணமாகி வந்துச்சு. ஸோ இந்த விமானம் பறந்து கொண்டிருக்கிற போதே திடீர்னு ஆயுதம் கொண்ட நபர்கள் இந்த விமானத்தை கைப்பற்றுறாங்க. இந்த விமானத்துல இருந்த பைலட் என் பயணிகள் எல்லாருமே அவங்களோட கண்ட்ரோல் கீழே வராங்க. இந்த விமானத்தையுமே அவங்க விரும்பினபடி மாற்றி மாற்றி செலுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த விமானம் முதல்ல அம்ரித்சர் நகர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாகிஸ்தான்ல லாகூர் நகர்ல, அதுக்கப்புறமா துபாய் நகர்ல, இறுதியா ஆப்கானிஸ்தான்ல கந்தஹார்னு சொல்லக்கூடிய நகரத்துல இறக்கப்படுது. 7 நாட்கள் முழுமையா இந்த விமானத்துல இருந்த பயணிகள் மிகப்பெரிய பயத்தோடையும் ஸ்ட்ரெஸ்ஸோடையும் இருந்தாங்கன்னு சொல்லலாம். உணவு, தூக்கம் அண்ட் ஃபியூச்சர் இதை பத்தின பயத்திலே அவங்க அதிகமா பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க எதுக்காக இந்த ஃபிளைட்டை ஹைஜெக்கிங் பண்றாங்கன்னா, சிறையில் இருக்கிற சில தீவிரவாதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா பயணிகளோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக இந்திய அரசு என்ன செய்யுதுன்னா, அவங்களோட கோரிக்கையை ஏற்று அந்த சிறையில இருந்த சில தீவிரவாதிகள் எல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இந்த சம்பவம் இந்தியாவோட விமான பாதுகாப்பு ஹிஸ்டரியிலே ரொம்பவே விவாதிக்கப்பட்ட, அது மட்டும் இல்லாம சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவமா இன்னைக்கு கூட நினைவுபடுத்தப்படுது. அதுக்கப்புறமா எகிப்த் ஏர் ஃபிளைட் 648ஓட ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கலாம். 1985ஆம் ஆண்டு எகிப்த் நாட்டோட நிறுவனத்தை சேர்ந்த இந்த விமானம் பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டோட ரோம் நகரத்துல இருந்து எகிப்தோட கைரோன்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துக்கு பயணமாகி கொண்டு இருந்துச்சு. ஸோ இந்த விமானம் நடுவான்ல பறந்து கொண்டு இருக்கிறப்பவே ஆயுதம் கொண்ட தீவிரவாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த விமானத்தை கைப்பற்றாங்க. அதுக்கப்புறமா இந்த விமானம் மால்டா நாட்டில் இறக்கப்படுது. ஸோ அங்கே இறங்கிய உடனேயே சூழ்நிலை இன்னுமே ஆபத்தானதா மாறுது. இந்த விமானத்தை கைப்பற்றியவங்க பார்த்தீங்கன்னா பயணிகள் ஒவ்வொருத்தரா சுட்டு கொலை செய்ய தொடங்குறாங்க. இதனால இந்த விமானத்துக்குள்ள ஒரு அதி மிகுந்த பயமும் கலவரமும் ஏற்படுது. ஸோ இந்த நிலையை முடிவுக்கு கொண்டு வர எகிப்து நாட்டோட சிறப்பு பாதுகாப்பு படை பார்த்தீங்கன்னா விமானத்துக்குள்ள நுழைஞ்சு மீட்பு நடவடிக்கையெல்லாம் மேற்கொள்ளுது. ஸோ அந்த நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டு இருக்கிறப்பவே விமானத்துல தீப்பிடிப்பு ஏற்படுது. ஸோ இதனாலே நிலைமை இன்னுமே மோசமடையுது. இந்த சம்பவத்துல 60க்கும் மேற்பட்ட அப்பாவி பயணிகள் எல்லாம் உயிரிழந்து போறாங்க. இந்த ஃபிளைட் ஹைஜெக்கிங் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியிலே அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ரொம்பவே பயங்கரமான சம்பவங்கள்ல ஒன்னா இன்னைக்கு வரக்காட்டியுமே கருதப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி உலக ஹிஸ்டரியை மாற்றிய ஒரு மிக பயங்கரமான ஃபிளைட் ஹைஜெக்கிங் இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அன்னைக்கு அமெரிக்காவில் பயணித்த 4 விமானங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரே நேரத்துல ஆயுதம் கொண்ட தீவிரவாதிகளால கைப்பற்றப்படுது. அந்த 4 விமானங்கள்ல 2 விமானங்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நியூயார்க் நகர்ல இருந்த உலக வர்த்தக மைய கட்டிடங்கள்ல மோதுது. 3வது விமானம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பென்டகன்னு சொல்லக்கூடிய முக்கிய பாதுகாப்பு அலுவலக கட்டிடத்துல மோதுது. 4வது விமானம் பாத்தீங்கன்னா பயணிகளோட எதிர்ப்பு காரணமா அதோட இலக்கு அடையறதுக்கு முன்னாடியே நிலத்துல விழுந்து சாம்பலாகி போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்பவங்கள்ல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்தாங்க. உலகம் முழுவதுமே அதிர்ச்சியாலையும் துக்கத்தாலையும் மூழ்கிச்சுன்னு சொல்லலாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் உலகம் முழுவதுமே விமான நிலைய பாதுகாப்பு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா மாற்றப்படுது. ரூல்ஸ் எல்லாம் அதிகமாக்கப்படுது. விமானிகளோட அறைகள் அதிக பாதுகாப்போட மாற்றப்பட்டுச்சு. பயணிகளை சோதிக்கிற முறைகள், விதிமுறைகள் இதெல்லாம் இன்னுமே ஸ்ட்ரிக்ட் ஆகப்பட்டுச்சு. ஸோ இந்த ஃப்ளைட் ஹைஜேக்கிங் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உலகத்தையே மாற்றிய ஒரு இன்சிடென்ட்ஸாக இன்னைக்குமே நினைவு கூறப்படுது. ஸோ இப்படி ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பல ஹைஜேக்கிங் சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த பிளான் ஹைஜேக்கிங்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் செக்யூரிட்டி ஃபெயிலியர் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர், ஃபியர், பெயின், ட்ரோமா இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஸ்ட்ரிக்டான ஏர்போர்ட் ரூல்ஸுக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் தான் ரீசனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.